கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய தர்மசாலையின் அணையா அடுப்பிற்கு 159வது ஆண்டு கொடியேற்றம் நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோரின் பசியை போக்கும் அணையா அடுப்பிற்கு 159வது ஆண்டை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வானது இன்று நடைபெற்று வருகிறது. சத்திய தர்மசாலையில் நடைபெற்ற சன்மார்க்க கொடியேற்றத்தில் பங்கேற்று அருட்பெருஞ்சோதி என மூழ்கிய பக்தர்கள் வழிபாடு இன்று நடைபெற்று வருகிறது. இது குறித்தான செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் கிரண் இணைகிறார். கிரண், இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பசியாற்றி வரும் வள்ளலார் ஏற்படுத்திய அணையா அடுப்பின் 159வது ஆண்டை முன்னிட்டு சத்திய தர்மசாலையில் சன்மார்க்க கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 1867ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 11ஆம் தேதி வள்ளலார் பொதுமக்களின் பசியை தீர்க்க கடலூர் மாவட்டம் வடலூரில் அணையா அடுப்பை ஏற்றி வைத்தார். அன்று வள்ளலார் ஏற்றிய அடுப்பு இன்று வரை அணையாமல் நாள்தோறும் 3 வேளையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பசியை தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் வள்ளலார் ஏற்றிய அணையா அடுப்பின் 159வது ஆண்டு துவக்க விழா இன்று வடலூரில் உள்ள வள்ளலார் சத்திய தர்மசாலையில் நடைபெற்றது. வள்ளலார் சத்திய தர்மசாலை முன்பு உள்ள கொடிமரத்தில் மஞ்சள் வெள்ளை வர்ணம் பொருந்திய சன்மார்க்க கொடி ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் மற்றும் சன்மார்க்க அன்பர்கள் பங்கேற்று வள்ளல் பெருமானை வழிபட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கின்ற பக்தி முழக்கத்துடன் மனமுருக வழிபாடு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து வள்ளலார் ஏற்றிய அணையா அடுப்பின் உணவு தயார் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. பவித்ரா, இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.